பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, நாங்கள் தொடராக இறுதியாக பார்த்தோம் ஷஹ்ரு ரமலான், ஷஹ்ருல் குர்ஆன். ரமலானுடைய மாதம் என்பது குர்ஆனிய மாதம் என்ற இந்த விடயத்தை பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது அஹ்காமு சியாம், சியாம் நோன்பினுடைய சில சட்டதிட்டங்களை பார்க்கலாம்னு நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையில் நோன்பை பொறுத்த வரைக்கும் நோன்பு என்பது மிக உன்னதமான ஒரு அல்லாஹ்வால் மிக மகத்தான ஒரு அமலாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் நோன்பை பற்றி சொல்கின்ற போது என்று சொல்கிறார். அது எனக்குரியது, அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன். ஆகவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது அல்லாஹ்விடத்தில் ஒரு தனித்துவமான ஒரு இபாதத்தாக இருக்கிறது. அதற்கான கூலியை அல்லாஹுவே கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த ரமலான், இந்த நோன்பை நாங்கள் கட்டாயமாக அதனுடைய சட்ட திட்டங்களை அறிந்து கொள்வது என்பது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் பற்றி பார்க்கின்ற அந்த விடயத்துக்கு முன், உண்மையில் ஒரு மனிதன் அறியாத நிலையில், தெரியாத நிலையில் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை மறந்த நிலையில் செய்துவிட்டார் என்று சொன்னால் இந்த நோன்பை அவர் விட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற போது ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், ரப்பனா, யா அல்லாஹ், லா துஆஹிதுனா இன் நஸீனா, நாங்கள் மறந்ததற்காக வேண்டி எங்களை பிடித்து விடாதே அல்லாஹ். ஆகவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவ் அக்தஅனா, அல்லது நாங்கள் தவறுதலாக செய்ததற்காக வேண்டி எங்களை பிடித்து விடாதே அல்லாஹ். ஆகவே அல்லாஹ் எங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய தவறுதலாக மறந்த நிலையில் நாங்கள் அந்த ஒரு நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பூரணப்படுத்துமாறு எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். அது அல்லாஹ் அத்அமஹுல்லாஹு, அல்லாஹ் அவருக்கு உணவளிக்கக்கூடியவனாகவும், அல்லாஹ் அவனுடைய இரக்கத்தின் காரணம் அவருக்கு உணவை ஊட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதை நாங்கள் ஏற்கனவே அந்த ஹதீஸில் பார்த்தோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்படி இல்லாமல் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் அவர் வேண்டுமென்றே அவர் தொடர்பு படுகின்ற போது அவருடைய அந்த நோன்பு அவரை விட்டும் இல்லாமல் போகிறதை நாங்கள் பார்க்க முடியும். அதை நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையில் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் பார்த்தால் அதில் முதலாவது நாங்கள் பார்க்க முடியும், ரமலானுடைய மாதத்தில் பகல் நேரங்களில் உடல் உறவு கொள்ளுதல். இதன் மூலமாக எங்களுடைய நோன்பு எங்களை விட்டு பெரிந்துவிடும். கண்ணியமானவர்களே, நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்க வேண்டும். இதை நிவர்த்தி செய்வதற்கு, இதை நாங்கள் விடுவதற்கு, இதற்கு பகரமாக நாங்கள் ஃபித்யா கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வருகின்ற போது இஸ்லாமிய சட்டக்கலை அறிஞர்கள் எங்களுக்கு சில விடயங்களை குறிப்பிடுகிறார்கள். உண்மையில் இப்படியான இந்த செயற்பாட்டில் அவர் ரமலானுடைய பகலுடைய நேரத்தில் ஈடுபட்டார் என்று சொன்னால் அவர் ஒரு அடிமையை விடுதலை செய்வதன் மூலமாக அவர் அதை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அவருக்கு சக்தி இல்லை என்று சொன்னால் அவர் தொடராக 2 மாதங்கள் நோன்பு நோட்க வேண்டும். அதற்கும் அவருக்கு இயலாமல் போகின்ற சந்தர்ப்பத்தில் அவர் 60 ஏழைக்கு அவர் உணவளிக்க வேண்டும். இது ரமலானுடைய மாதத்தில் அவர் பகலுடைய நேரத்தில் அல்லாஹ் ஹலாலாக்கி அந்த உடலுறவை அவர் செய்கின்ற போது அவருக்கு இந்த ஃபித்யா அவருக்கு கடமையாக்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதன் மூலமாக அவருடைய நோன்பு இந்த இடத்தில் விடுபடுகிறது. அதே போல நாங்கள் பார்க்கின்ற போது நல்ல அல்லாஹ் ஹலாலாக்கிய விடயமாக இருந்தாலும், அல்லாஹ் ஹராமாக்கிய விடயமாக இருந்தாலும், எதை அவர் உட்கொண்டாலும் அல்லது அதை பருகினாலும் அவருடைய நோன்பு அவரை விட்டு பிரிந்துவிடும், நோன்பை விட்டு விடுவார். ஏனென்று சொன்னால் உதாரணமாக புகைத்தல் இருக்கிறது. புகைத்தல் அல்லாஹ் தடுத்த விடயம், ஆனால் அதை செய்கின்ற போது அவர் அந்த புகைக்கின்ற போது அதன் மூலமாக அவரை விட்டு அந்த நோன்பு பெறுகிறது. அதே போல் அவர் வேண்டும் என்றே தண்ணீர் குடிக்கிறார்,
வேண்டுமென்றே உணவை உண்ணுகிறார், இந்த நேரத்தில் அவருடைய நோன்பு அவரை விட்டு பெறுகிறது, அவர் நோன்பாளி இல்லாமல் அவர் மாறுகிறார். அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மனிதனுடைய உணவுக்கு பகரமாக பயன்படுத்தக்கூடிய சில ஊசி வகைகள், மருந்து வகைகளை நாங்கள் பார்க்கின்ற போது, இது முழுமையாக ஒருவர் உணவு உட்கொள்ளாமல் அந்த உணவினுடைய அனைத்து சக்தியையும் இந்த ஊசியின் மூலமாக கொடுக்கின்ற இந்த ஒரு நிலை வருகின்ற போது, உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது சிறுநீரக நோயாளிகள் அவர்களுடைய உடம்பில் இருக்கின்ற அனைத்து இரத்தத்தையும் வெளியேற்றி மீண்டும் அவருடைய உடம்பில் புதிய இரத்தங்கள் பாய்ச்சப்படுகின்ற போது, இந்த இப்படியான நிலைகள் வருகின்ற போது அவருடைய நோன்பு அவருக்கு விடுபடக்கூடியதாக இருக்கிறது. நோன்பை அவர் விடுபடக்கூடியவராக இருக்கிறார், நோன்பு அவரை விட்டு பெறுகிறது கண்ணியமானது. அதே போல நாங்கள் பார்க்கின்ற போது வேறு விடயங்கள், நோன்பலாக அவருடைய மருந்துக்காக வேண்டி ஒரு ஊசை ஒன்று, ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்றை போடுகிறார் என்று சொன்னால் அதன் மூலமாக அவருடைய நோன்பு விடுபடாது என்பதையும் இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு குறிப்பிடுகிறார்கள் கண்ணியமானவர்களே. அதே போல கண்ணியமானவர்களை நாங்கள் பார்க்கின்ற போது இரத்தம் செலுத்துதல், நான் ஏற்கனவே சொன்னதை போல அதிகமாக இரத்தம் செலுத்துவதன் மூலமாக அவருடைய அந்த நோன்பு முறியக்கூடியதாக இருக்கிறது கண்ணியமானவர்களே. அதே போல மாதவிடாய் உடைய இரத்தம் வெளியேறுகின்ற போது, அதே போல நிஃபாஸ் குழந்தை பெற்றதற்கு பின் வெளியேறக்கூடிய அந்த இரத்தம் வெளியேறுகின்ற போது அவர்களுக்கு அவர்களுடைய நோன்பு இல்லாமல் போகிறது, நோன்பு அவரை விட்டு பிரியக்கூடியதாக இருக்கிறது. அதே போல கண்ணியமானவர்களே, இந்த ஹிஜாமா என்று சொல்லக்கூடிய உடம்பில் இருக்கின்ற இரத்த கழிவுகளை வெளியேற்றுகின்ற ஒரு முறைதான் ஹிஜாமா என்று சொல்லக்கூடிய முறை. இந்த முறையை பற்றி சொல்லுகின்ற போது இதன் மூலமாக நோன்பு முறியும் முடியாது என்ற இரண்டு கருத்துக்களும் சொல்லப்படுகிறது கண்ணியமானவர்களே. ஏனென்று சொன்னால் உண்மையில் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகின்ற போது, ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கின்ற அந்த சத்துக்கள் அப்படியோ இழக்கப்படுகின்ற போது அந்த நோன்பு அவனை விட்டு பெறுகிறது என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். இருந்தாலும் கண்ணியமானவர்களே, ஹிஜாமாவை பொறுத்த வரைக்கும் அதை செய்வதனால் முழுமையாக எங்களுடைய உடம்பு சோர்வடைந்து விடுவது கிடையாது. ஆகவேதான் பெரும்பான்மையான இமாம்களுடைய கருத்துப்படி சில ஹதீசுகளை ஆதாரம் கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமா நோன்புடைய நிலையில் செய்தார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போல சில ஹதீசுகளை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கிறது கண்ணியமானவர்களே. ஆகவே ஹிஜாமாவை பொறுத்த வரைக்கும் ஹிஜாமாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முடியுமாக இருந்தால், அவர்களுடைய உடம்பு பலவீனமாகாது என்ற அந்த நிலையில் இருந்தால் அவர் ஹிஜாமா செய்து கொள்ள முடியும் என்பதை பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஹிஜாமா செய்வதால் நோன்பு முறியாது என்பதை பெரும்பான்மையான அறிஞர்கள் இங்கு குறிப்பிடுகிறார்கள். அதே போல கண்ணியமானவர்களே, நாங்கள் சில நோன்பாளிகளுக்கு சில தவறுகள் ஏற்படக்கூடியதாக, இதுதான் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள். நான் ஏற்கனவே சொன்ன விடயங்கள், ரமதானுடைய மாதத்தில் அவர் பகலுடைய நேரத்தில் அவர் உடல் உறவு கொள்வது, அதே போல இரத்தம் வெளியேறுதல், அதிகமான இரத்தங்கள் வெளியேற்றப்பட்டு மீண்டும் இரத்தங்கள் செலுத்தப்படுதல், அதே போல உணவுக்கு பகரமாக பயன்படுத்தப்படக்கூடிய மருந்துகள் மூலமாக அவருடைய நோன்பு முறியக்கூடியதாக இருக்கும். அதே போல நல்லதோ கெடுதியோ உணவுகளை வேண்டும் என்றே உண்ணுகின்ற போது அவருடைய நோன்பு அவரை விட்டு பிரியக்கூடியதாக இருக்கும். அதே போல மாதவிடாய் காலத்தில், அதே போல பிள்ளையை பெற்றெடுத்தவுடன் வெளியேறக்கூடிய அந்த இரத்தத்தின் மூலமாக அந்த நோன்பு அவரை விட்டு பிரியக்கூடியதாக இருக்கும். இந்த விடயத்தை நாங்கள் பார்த்தோம். தற்பொழுது நாங்கள் பார்க்க இருப்பது கண்ணியமானவர்களே, சில நோன்பாளிகள் சில தவறுகளை தவறென்று விளங்காமல் அவர்கள் இருக்கிறார்கள். அதில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே. உண்மையில் கண்ணியமானவர்களே, நீயத்து வைத்தலில் நாங்கள் அவதானமாக இருத்தல் அவசியம். ரமலானுடைய மாதத்தில் கட்டாயமாக நாங்கள் நீயத்து வைக்க வேண்டும். உண்மையில் நீயத்து வைப்பது அந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இமாம்கள் சொல்லுகின்ற போது இரவுடைய நேரத்திலிருந்து ஃபஜ்ருக்கு முன்வரைக்கும் அவர் நீயத்து வைத்து கொள்ள முடியும் என்பதை எங்களுக்கு இமாம்கள், இஸ்லாமிய சட்டக்கலை அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் யார் ஒருவர் நீயத்து வைக்கலையோ அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக பல ஹதீசுகளை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கிறது கண்ணியமானவர்களே. அதே போல நாங்கள் சஹருடைய நேரத்தை
பிற்படுத்தி இஃப்தாருடைய நேரத்தை முற்படுத்த அவசரப்படுத்தக்கூடிய ஒரு அந்த சந்தர்ப்பத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். ஆகவே இதை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதில் தவறுகள் நிகழ்ந்து விடக்கூடாது. அதே போல நாங்கள் ரமலானுடைய மாதம் வந்தால் அதிகமான உணவுப் பொருட்களை நாங்கள் வாங்கி வீண்விரயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே உணவுகளை வீண்விரயம் செய்வது என்பது அல்லாஹ் விருப்பமுள்ள அல்லாஹுடைய அடியார்கள் அதை விரும்ப மாட்டார்கள். ஆகவே உணவுகளை வீண்விரயம் செய்வதிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல ஜமாத்துடன் அனைத்து தொழுகைகளையும் தொழ ஆர்வம் கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் ஜமாத்துடன் ஒரு ஃபர்லு 70 ஃபர்லுகளுக்கு சமனாக, அதே போல ஒரு சுன்னத் ஒரு ஃபர்லுக்கு சமனாக இருக்கின்ற இந்த ரமலானுடைய மாதத்தில் அனைத்து தொழுகைகளையும் ஜமாத்துடன் தொழக்கூடிய அந்த ஆர்வத்தை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும். அதே போல மோசமான கெட்ட வார்த்தைகளை நாங்கள் தவிர்த்து விட வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்பதாக சொல்லி, இப்படிப்பட்ட நோன்பு அல்லாஹுக்கு தேவையில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அதே அவர் கெட்ட வார்த்தைகள் மோசமான வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதாக அல்லாஹ் எங்களை எச்சரிக்கிறார். அதே போல கண்ணியமானவர்களை, வீணான வேடிக்கையான விளையாட்டுக்களை நாங்கள் வீதிகளில் விளையாடி கொண்டிருப்பதை, நேரத்தை வீணாக கழிப்பதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களை, உண்மையில் வீணாக நேரங்களை கழிக்கின்ற போது ஒரு பெருமதியான நேரத்தை பின் இழக்க வேண்டி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கின்றோம். இரவு முழுக்க ஒருவர் விளையாடி அவர் தன்னுடைய நோன்பை கழிக்கிறார் என்று சொன்னால், அவர் பகல் நேரத்தில் அவருடைய தொழுகை, அவருடைய குர்ஆன் திலாவத் பகல் நேரத்தில் ஆர்வமாக செய்யக்கூடிய இபாதத்தை அந்த இடத்தில் இழக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போல குராஅத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுதல், துஆக்களை அதியாக்களை ஓதுதல், அதே போல திக்ர்களில் ஈடுபடுதல், இந்த அமல்களில் அதிகம் ஈடுபட வேண்டும். இதன் மூலமாக இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பங்களுக்கு கிடைக்கிறது. இதில் நாங்கள் பொடுபோக்காக இருந்துவிடக் கூடாது. அதே போல ஜமாஅத்துடன் தராவிஹ் தொழுகை, கியாமுல் லைல்களை நிறைவேற்றக்கூடிய ஆர்வத்தோடு நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் பயணிக்க வேண்டும். அதே போல நோன்பின் ஆரம்பத்தில் எப்படி நாங்கள் ஆர்வமாக ஆசையாக தொழுகையிலும் இபாதத்திலும் சதக்காக்களிலும் எல்லா விடயங்களிலும் எப்படி நாங்கள் ஆர்வமாக நாங்கள் அந்த இபாதத்தை செய்தோமோ, அதே போல நோன்பினுடைய கடைசி பகுதியிலும் அதே ஆர்வத்தோடு அதிகமாக நாங்கள் செய்ய வேண்டும். ஏனென்று சொல்லலாம் கண்ணியமானவர்களே, நோன்பினுடைய ஆரம்பத்தை விட நோன்பினுடைய கடைசியில் தான் ஒரு சிரேஷ்டமான இரவு இருக்கிறது. அதுதான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவு. இந்த இரவை யார் அடைகிறாரோ 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு அந்த இரவை அவர் அடைந்து விட்டார். அவர் பெரும் ஒரு பாக்கியசாலியாக மாறுகிறார். ஆகவே ஆரம்ப நோன்பில் எப்படி நாங்கள் இருந்தோமோ அதே போல இறுதி நோன்பிலும் அதே ஆர்வத்தோடு இருக்க வேண்டும். அதே போல கடைசி 10 அதிகமாக இரா வணக்கங்களில் நாங்கள் ஈடுபட வேண்டும். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 அடைந்து கொண்டால் தன்னுடைய குடும்பத்தை எழுப்புவார்கள். அதே போல தன்னுடைய சாரத்தை இறுக்க கட்டி கொள்வார்கள். வணக்கங்களில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அதே போல நஃபிலான வணக்கங்களில் அதிகமாக ஈடுபட வேண்டும். சுன்னத்துக்கள், முன்பின் சுன்னத்துக்கள், சுன்னத்தான விடயங்களில் அதிகமாக ஈடுபட வேண்டும். கண்ணியமானவர்களே, அதிகமாக கொடுத்தல், கஞ்சத்தனத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும். எங்களுக்கு முடியுமான அளவு நாங்கள் கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ரீஹல் முர்சலா, வீசுகின்ற காற்றை விட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்வதாக நாங்கள் பார்க்கின்றோம் ரமலானுடைய மாதத்தில். அதே போல துஆவுடைய நேரங்களில் சரியாக நாங்கள் அதை கற்றுக்கொண்டு, அதை குறிப்பாக நாங்கள் நோன்பு திறக்கின்ற நேரம் மிக பெருமதியான நேரமாக இருக்கிறது. அந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நோன்பை திறக்கக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல ரமலானுடைய கடைசி பகுதியில் நாங்கள் இஅ்திகாஃபுடைய நீயத்தோடு பள்ளியில் நாங்கள் இஅ்திகாஃப் இருப்பதை நாங்கள் அதிகம் விரும்பி அதற்காக வேண்டி செயற்பட வேண்டும். அதே போல பெண்கள் பள்ளிக்கு செல்கின்ற போது, வெளியில் செல்லுகின்ற போது இஸ்லாம் சொல்லக்கூடிய வரையறைகளை பேணி, இஸ்லாம் ஃபித்னாக்கள் வராமல் இஸ்லாம் என்னென்ன வழிமுறைகளை ஆடையுடைய விடயமாக இருக்கலாம், நடத்தையுடைய விடயமாக இருக்கலாம், அனைத்து விடயங்களையும் அதை பேணி நாங்கள் செல்ல வேண்டும். இப்படியான விடயங்களில் நாங்கள் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே. அதே போல சிலர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதிவிலக்காக நோன்புகளை விடுவதற்கு அவர்களுடைய தொடரான நோய்கள் அவருக்கு காரணமாக அமைகிறது. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் தொடரான நோயுள்ளவர்கள், இவர்கள் நோன்பை பிடிக்க முடியாத கண்ணியமானவர்களே. அவருடைய நோன்பை
உதாரணமாக ஒருவர் நோன்பு பிடிக்கிறார், இவருக்கு உண்மையில் அந்த நேரத்தில் ஒரு கஷ்டம் வருகிறது, இயலாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், அவர் அந்த இயலுமை இல்லாமல் போய் சக்தி வருகின்ற போது அதை கலா செய்ய வேண்டும் கட்டாயமாக. அப்படி இல்லாமல் வேண்டும் என்று ஒருவர் நோன்பை விடுகிறார் என்று சொன்னால், வேண்டும் என்று விடக்கூடியவர் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். அதை கலா செய்ய முடியாதவர்கள் நாங்கள் கஷ்டத்தால் மறதியால் எங்களுக்கு ஒரு நோன்பை நாங்கள் அப்படியோ விட்டு விடுகிறோம் என்று சொன்னால் அதை நாங்கள் கலா செய்ய முடியும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், சக்தி பெற்றவர்கள் அதற்கு கஃபாரத் செய்ய முடியாது. ஒருவர் நோன்பு பிடிப்பதற்கு சக்தி உள்ளவராக இருக்கிறார், அவர் ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு உணவளிக்க கூடாது. அவர் யார் இந்த கஃபாரத் ஃபித்யா கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நோயாளியாக இருக்கின்றார், அதாவது நோயிலிருந்து மீள முடியாத ஒருவர், அவருக்கு உண்மையில் நோன்பே பிடிக்க முடியாது என்ற இந்த நிலைக்கு வருகின்ற போது அவர் தன்னுடைய நோன்பு ஒரு நாள் ஒரு ஏழைக்கு உணவளிப்பதை போல ஒரு 30 நாள் 30 ஏழைகளுக்கு உணவளிப்பது அவருக்கு இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறையாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இந்த சியாம், இந்த நோன்புடைய சட்ட திட்டங்களை நாங்கள் அறிந்து அதன் தூய்மையை பாதுகாத்து ரமலானில் சிறப்பான ஒரு நோன்பாளியாக நாங்கள் மாறுவதற்கு மறுமையில் அல்லாஹ் ரையான் என்று சொல்லக்கூடிய